ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு இலக்கணம் பகுதி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? 7th செகண்ட் டேர்மில் உள்ள செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இலக்கணம். இதனுடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி, அப்புறம் பகுபதம் பகாபதம். ஓகேவா? இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி கட்டாயம் இதுல இருந்து கொஸ்டின் வந்தே தீரும். அது மாதிரி பகுபதம் பகாபதம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த சொல்ல சரியா பிரிக்கவே முடியும். ஓகேவா? ஸோ அதனால இந்த 3 டாபிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 3ம் நமக்கு இங்க ஒரே யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஓர் எழுத்து ஒரு மொழி. நான் ஆல்ரெடி லாஸ்டா பார்த்த ஒரு இலக்கண கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது சில எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருளை தரக்கூடிய அந்த சொற்களை நம்ம அந்த எழுத்துக்களை ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி. அதாவது ஒரு எழுத்து அது தனியா இருக்கலாம், அல்லது 2, 3, 4 எழுத்துக்கள் சேர்ந்து இருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. ஆனா அதுக்கு பொருள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? சொல் அப்படின்னு சொன்னோம். அந்த சொல்லுக்கு நிறைய வேறு பெயர்களையும் சொன்னோம். மொழி, பாத்தம், கிழவி அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்கள் சொன்னோம் இல்லையா? சோ அப்ப அந்த சொல்ல பத்தி நம்ம பார்த்தோம். சோ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா அந்த ஒரு எழுத்து மட்டும் இருக்கக்கூடிய அந்த சொற்கள். சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 6th 3 டேர்ம், அப்புறம் 7th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட், இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம யூனிட் வைஸ் நியூஸ் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அது கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு எழுத்து இருக்கு, அது ஒரே ஒரு எழுத்தா மட்டும் இருக்கு, அதுக்கு பொருளும் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்ல மொத்தம் நிறைய ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. ஆனா பெரும்பாலும் நமக்கு நன்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், அந்த நூலை எழுதினது யார் அப்படின்னா பவணந்தி முனிவர். இது நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். சோ அந்த பவணந்தி முனிவர் குறிப்பிட்ட அந்த 42 ஒரு எழுத்து ஒரு மொழிகளை தான் நம்ம முதன்மைப்படுத்துறோம். ஓகேவா? சோ இப்ப இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றோம். நமக்கு அதையும் தாண்டி நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் தொடர்புடைய அவுட் சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை கம்ப்ளீட் பண்ணணும். அதனால நான் இந்த வீடியோல ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி மட்டும்தான் சொல்ல போறேன். ஓகே, கிளியர்? சரி, இப்ப பாருங்க, ஈ அப்படின்னா என்ன? நமக்கு தெரிஞ்சது பறக்கிற ஈ தெரியும். ஆனா இந்த ஈக்கு ஈதல், கொடுத்தல் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பூ. பூ அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? மலர் அப்படிங்கிற ஒரு பொருள் தெரியும் இல்லையா? சோ அந்த பொருள் தான் இதுக்கு வரும். அடுத்தது கை அப்படின்னும் போது நம்மளுடைய உறுப்பு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய கை அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு. ஓகே, இந்த மாதிரி கைங்கிறது உறுப்பு மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னது? ஒழுக்கம் அப்படிங்கிற இன்னொரு பொருளையும் தரும். இந்த மாதிரி ஒரு எழுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள்ல இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு எழுத்து ஒரு பொருள்ல இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லலாம். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஈ, பூ, கை கொடுத்துருக்காங்க. இதுல ஒன்னொன்னுத்துக்கும் பொருள் இருக்கு. ஒரு எழுத்த இது மாதிரி ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்றோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழியை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நன்னூல்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். இதை நோட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த ரொம்ப பழமையான ஒரு இலக்கண நூல் அப்படிங்கிறது தெரியும். தொல்காப்பியத்துக்கு அடுத்தது இந்த நன்னூல் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கண நூல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இலக்கண நூலை எழுதுனது யார் அப்படின்னா பவணந்தி முனிவர் அப்படிங்கிற ஒரு நபர் தான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்ல மொத்தம் 42 ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 எழுத்துக்கள் நோ தூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 40 எழுத்துக்களும் என்னவா இருக்கு? நெடில் எழுத்துக்களா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நான் சொன்ன மாதிரி நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். இது எழுதினது பவணந்தி முனிவர். தமிழ்ல மொத்தம் 42 ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுல இந்த நோ தூன்றது ரெண்டும் என்னது? குறில் எழுத்துக்கள், மற்ற 40 நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் தான்ப்பா ஒரு எழுத்து ஒரு மொழியில. இந்த பாக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புக்ல இருந்து கேட்டாங்கன்னா இந்த பாக்ஸை தாண்டி கேட்க முடியாது, அந்த அளவுக்கு முக்கியம். இன்னும் இருக்கு, பட் ஆனா பாக்ஸ்ல உள்ளது ரொம்ப முக்கியம். இந்த 42 இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, பாத்துக்கோங்க.
அப்படிங்கும் போது பசு அப்படிங்கிற பொருள்ல வருது. நான் சொன்ன மாதிரி அப்படின்னா ஈதல் கொடுத்தல் அப்படிங்கிற பொருள், கொடு அப்படிங்கிறது வரும். அப்படின்னா ஊன்னு சொல்லுவோம் இல்லையா, இறைச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஏன்னா என்ன, ஏவுதல், ஏகலைவன், ஏவலன் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அம்பு அப்படிங்கிற பொருள் வரும். அப்படின்னா என்னது, தலைவன், இது பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது மதகு நீர் தாங்கும் பலகை, இது நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது அப்படின்னா என்னது, கான், காடு, சோலை அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்தது அப்படிங்கிறது பூமி. கைனா நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள்ல வரும். உடல்ல உள்ள உறுப்பு அப்படிங்கிற பொருள்லயும் வரும். அப்படிங்கிறது அரசன், மன்னன் அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்படிங்கிறது இறந்து போ, செத்து போ, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர் வழக்குகள்ல அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. அப்ப அப்படின்னா என்னது, இறந்து போ. அடுத்தது அப்படின்னா சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப அது ஒரு இகழ்ச்சி பொருள்ல வருது. ஓகே. அடுத்தது அப்படின்னா உயர்வு. சோனா என்னது, மதில். அடுத்தது தானா கொடு, போய் கொடு அப்படின்னு கேட்கறதுலாம் அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப தானா கொடு. தீனா நெருப்பு. அப்படின்னா தூய்மை. தேனா என்னது, கடவுள். தெய்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தைத்தல், தையல் செய்தல் அப்படின்னு சொல்லலாம். நானா என்னது, நம்மளுடைய நாவு, நாக்கு. நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆளை சொல்லக்கூடியது நீ அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்தது நேனா அன்பு, நேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது நைனா இழிவு, நைதல், வைதல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நோனா என்னது, வறுமை. இன்னொரு இருக்கு, அதுதான் குரில் நோ. அந்த பாத்தீங்கன்னா நோய் அப்படின்னு வரும். இந்த என்னது, வறுமை அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்படின்னா பாடல். பானா என்னது, பண், பாடல் எப்படி சொல்லலாம். பூனா மலர். மேகம். இப்ப மேகத்துல இருந்து மழை பெய்தது, பேயா பெய்ஞ்சிச்சு. அப்ப பேனா என்னது, மேகம். பைனா இளமை. பைந்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப இளமையான தமிழ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்ப பைனா என்னது, இளமை. போனா என்னது, செல். அங்க போ, அங்க சென்றுவா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்ப போனா செல். அப்படின்னா மாமரம். மானா பெரிய அப்படின்னு அர்த்தம். மாமரம் அப்படின்னா பெரிய மரம் அப்படின்னு அர்த்தம். மான என்னது, மாமரத்தை சொல்லலாம். மாங்காய் மரம் இருக்கு இல்லையா, மாமரம், அத சொல்லலாம். பெரிய மரம்னு சொல்லலாம். அப்படின்னா வான். மூப்பு. அன்பு. மேனது அன்பு. நேனாலும் அன்புதான், மேனாலும் அன்புதான், அதை நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. சோ எதெல்லாம் சேமா வருது அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. மை அப்படின்னா என்னது, அஞ்சனம். அப்படின்னா மோத்தல். முகர்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மோந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேச்சு வழக்குல சொல்றேன். அப்ப மோந்து பாருன்னு போது மோத்தல் தானே வருது. அந்த இடத்துல முகந்து பாருன்னு யாருமே சொல்றது இல்லை. அப்படி சொன்னா நம்மள யாராவது வித்தியாசமா பார்ப்பாங்க இல்லையா. சோ அப்ப அப்படின்னும் போது மோத்தல். அப்படின்னா அகலம். அப்படின்னா இங்க அப்படின்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டோம்னா என்ன பண்ணுவோம், அழைத்த பொருள்ல வருது இல்லையா. அப்ப வானா அழைத்தல். இப்ப பூனாலும் என்னது, எங்க இருந்து, பூனாலும் மலர் தான். அப்படின்னாலும் மலர் தான். அடுத்தது இது முக்கியப்பா, இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது வைனா புல். அடுத்தது கவர். இப்ப நாய் நம்ம கையில இருந்ததை வவ்விட்டு போயிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வவ்வுன்னு கத்தி வவ்விட்டு போயிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வவ்வுதல் அப்படின்னா கவர்தல் அப்படிங்கிற பொருள்ல வரும். அடுத்தது இந்த நோனா நோய், தூணா ஒண்ணு. ஸோ அப்ப இந்த நோவும் தூவும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது ரெண்டையும் நல்லா பாத்துக்கணும். மற்ற இந்த 40 முக்கியம்தான். ஸோ இது தவிர இன்னும் சில ஓரெழுத்து மொழிகள் இருக்கு. அதை நம்ம அப்புறமா தனியா வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இது கிளியரா, ஓரெழுத்து மொழிகள் இந்த 42 தரவா படிச்சிருங்க. நம்ம அடுத்தது பார்க்க போறது என்ன அப்படின்னா பகாபதம். முதல்ல பதம்னா என்னன்னு தெரியணும். பதம்னா சொல்லதான் நம்ம என்ன சொல்றோம், பதம் அப்படின்னு சொல்றோம். அதுல பகுபதம் அப்படின்னா அந்த சொல்லுலயே இருக்கு. மேக்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், என்ன பார்த்திருப்போம், பகு எண் பகா எண்ணு பார்த்திருப்போம் இல்லையா. அப்ப பகு எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்ன, பகு எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு, ஒரு எண் இருக்கு, அதை ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படுது அப்படின்னா அதை பகா எண் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பகா எண் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் இருக்கும், வேற எதாலையும் வராது. ஆனா பகு எண்ணை பொறுத்த வரைக்கும் அது நிறைய வாய்ப்பாடுகள்ல வரும் இல்லையா. ஸோ அதுதான் அதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதே மாதிரிதான் ஒரு சொல் இருக்கு, அதை பகுக்க முடியும், பிரிக்க முடியும் அப்படின்னா அது பதம். பதம்னா என்ன, சொல். அப்ப பகுக்கக்கூடிய சொல். அந்த சொல்லை பிரிக்கவே முடியாதுன்னா அது பகாபதம். அது பகுக்க முடியாத சொல் அப்படின்னு ஆயிடும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது பகுபதம். அதாவது அந்த சொல்ல நம்மளால பகுக்க முடியும், பிரிக்க முடியும். சரி. வேலன் படித்தான். இந்த சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை
வேல் பிளஸ் அன் என பிரிக்கலாம். வேலனை எப்படி பிரிக்கலாம்? வேல் பிளஸ் அன் அப்படின்னு பிரிக்கலாம். படித்தான் அப்படிங்கிற சொல்ல படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? படித்தான் அப்படிங்கிறத படி இத்து ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இது மாதிரி சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கக்கூடிய வகையில அமையக்கூடிய அந்த சொற்களை என்னன்னு சொல்றோம்? பகுபதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். எது? இந்த வேலும் அண்ணும் என்னது? பகுபத உறுப்பு. இது பகுதி, இது என்னது? விகுதி. அடுத்தது இது என்னது? படி இத்து ஆண், இதெல்லாம் என்னது? பகுபத உறுப்புகள். ஓகேவா? சோ பகுபத உறுப்புகளை பத்தி நமக்கு 9வது அப்புறம் 11வதுல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. 9வதுல இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, ஆனா 11வதுல ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, பெயர் பகுபதம். பகுபதமாக அமையும் சொற்கள். பகுபதம்னா என்ன? சொற்களை எந்த சொற்களை பிரிக்க முடியுமோ அது பகுபதம். அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சொற்கள் அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம். அப்ப ஒரு பெயர் சொல்ல நம்மளால பிரிக்க முடியும்னா அது என்னது? பெயர் பகுபதம். இத பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், சினைன்னு சொல்லலாம், குணம்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி 6 வகைப்படுத்துறாங்க. என்னது? பொருள், இடம், காலம், சினை. சினைக்கு வந்து குணம் வராது, பண்புக்கு தான் குணம் வரும். பண்புன்னு சொல்லலாம், நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். பண்புன்னு சொல்லலாம், குணம்னு சொல்லலாம். ஓகே. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில்னு சொல்லலாம். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு சொல்லலாம். இதான் 6 வகைப்படுத்துறோம். ஓகே. இந்த 6 வகையை நோட் பண்ணிக்கோங்க. சோ பொன்னன் அப்படின்னும் பொழுது இது ஒரு பெயரால அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த பொன்னன்றதை நம்மளால பிரிக்க முடியும். பொன் பிளஸ் அன் அப்படின்னு பிரிக்க முடியும். அப்ப இது பொருள் பகுபதம். அடுத்தது, ஏன்னா ஒரு பொண்ணுங்கிற பொருள்லையும் வருது, அதாவது பொன் அணிகலன் அப்படிங்கிற பொருள்லையும் வருது, ஆனா பொன்னை உடையவன் அப்படிங்கறதும் வருது. சோ அதனால பொன்னன் அப்படிங்கிறது பெயர் பகுபதம். அடுத்தது இடம். நாடன் அப்படிங்கிற அந்த சொல்ல நாடு பிளஸ் அண்ணன் நம்மளால பிரிக்க முடியும். ஆனா இந்த நாடனை பாத்தீங்க அப்படின்னா நாடு அப்படிங்கிற பொருள்ல வர்றதுனால அது இடத்தை குறிக்கக்கூடியது, அதனால இடப்பெயர் அப்படிங்கறதெல்லாம் வருது. ஓகேவா? அடுத்தது கால பெயர் பகுபதம். ஓகேவா? கால பெயர்னும் பொழுது சித்திரை அப்படிங்கிறது காலப்பெயர். சித்திரை பிளஸ் ஆண் வந்து சித்திரையான், நம்மளால பிரிக்க முடியுது. ஓகேவா? சினை அப்படின்னும் போது கண்ணன், கண் பிளஸ் அன். பண்பு அப்படின்னும் போது அதனுடைய குணம், பண்பை பத்தி சொல்லுது. இனியன் அப்படின்னா இனிமை பிளஸ் அன். தொழில வந்து உழவன், உழவு பிளஸ் அன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொற்களை நம்ம என்ன பண்றோம்? அதனுடைய அந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த எல்லாமே என்னது? பிரிக்கக்கூடிய, அதாவது பகுபத சொற்களா இருக்கு. அதுவும் பெயர் இதுல அமைஞ்சிருக்கிறதுனால பெயர் பகுபதம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வினை பகுபதம். பெயர் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த 6 டைப்ல இருந்தது. வினை அப்படின்னா என்ன? செயல்பாட்டை உணர்த்தக்கூடியதா இருந்திருக்கும். அப்ப பகுபதமாக அமையும் வினைச்சொல். வினைச்சொல்னா என்ன? ஒரு செயல். வினை பகுபதம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப உண்கின்றான். உண்கின்றான்னா என்ன? உண்ணுதல்ன்ற ஒரு செயலை குறிக்குது. அப்ப உன் பிளஸ் கின்று பிளஸ் ஆண் அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியுது. இதை வந்து என்னன்னு சொல்றோம்? வினை பகுபதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போது பகுபதத்தினுடைய உறுப்புகள். நம்ம சொன்னோம், பகுபதம் பார்த்தோம், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம உறுப்புகள் அப்படின்னு சொன்னோம். சோ அதுதான் என்னென்னன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இது 6ம் ரொம்ப 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 முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் பேசிக்கே. இது இல்லாம நீங்க 11th போய் படிக்க முடியாது. சோ இதை படிச்சீங்கன்னா 11th உள்ள இலக்கணம் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப பாருங்க, பகுபதத்தின் முதலில் அமைந்துள்ள முதன்மையான பொருளை தருவது பகுதி. சோ இந்த பகுதியை பார்த்தோம்னா அதனுடைய பொருளை புரிஞ்சிடும், அந்த அளவுக்கு முக்கியமானது. வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையும். வினை பகுபதம்னா என்ன? ஒரு செயல் இல்லையா? அந்த செயலினுடைய பகுதி பாத்தீங்கன்னா கட்டளை சொல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, உண்கின்றான் அப்படிங்கிறது ஒரு வினை பகுபதம். இதுல ஒன் அப்படிங்கிறது என்னது? நம்மளுடைய பகுதி. ஓகேவா? அப்ப இந்த உன் பார்க்கும்போது எப்படி இருக்கு? கட்டளை சொல்லா இருக்கா? உன் அப்படின்னு சொல்லும் போது என்னது? அது கட்டளை பொருளை தருது. அப்ப இது என்னது? வினை பகுபதத்தினுடைய அந்த பகுதி கட்டளையாகவே அமையும்ன்றது கரெக்டா இருக்கு இல்லையா? அடுத்தது பாருங்க, பகுபதத்தின் இறுதியில அமைந்திருக்கக்கூடிய திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. சோ ஒரு விகுதியை வச்சுதான் அதனுடைய திணை, பால், எண், இடம் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அது முற்று சொல்லா இல்ல எச்ச சொல்லா அப்படிங்கிறதையும் என்ன பண்றோம்? அந்த விகுதியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது? இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைந்து காலம்
அல்லது எதிர்மறை காட்டக்கூடியது இடைநிலை. அடுத்தது பாருங்க, பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இடம்பெறக்கூடிய அந்த மெய் எழுத்து சந்தி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இடம்பெறக்கூடிய அசை சொல்ல சாரியை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க, அது மாதிரி பாருங்க. பகுதி, சந்தி, இடைநிலை மூணுக்கும் ஏற்ப மாற்றம் அடையக்கூடியதா விகாரம்னு சொல்றோம். ஸோ உதாரணத்துக்கு ஒன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த உதாரணத்தை வச்சு மேல இருக்கக்கூடிய அந்த ஒன்னொன்னுத்தையும் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். வந்தனன் அப்படிங்கிற இந்த சொல்ல வா, இத்து, இந்து, இத்து, அன்னு, அன் அப்படின்னு பிரிச்சிட்டோம். இப்ப இந்த சொல்லுக்கு நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் இது எழுத போறோம். சரி, இப்ப இந்த வாங்கிறது தான் பகுதி. வாங்கிறது கட்டளை சொல்லா இருக்கா? இருக்கு. சோ அப்ப இந்த ரூல் கரெக்ட். அப்ப இது வந்து வேன் சொல்லி குறுகி ஒலிக்கக்கூடியது விகாரம். ஒரு விகாரத்தை பத்தி எங்க பார்த்தோம்? இங்க பார்த்தோம் இல்லையா? பகுதி, அப்புறம் சந்தி, இடைநிலை. பகுதி, சந்தி, அப்புறம் இடைநிலை. இது மூணுத்துக்கு ஏத்த மாதிரி சொற்கள்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை விகாரம்னு சொல்லுவோம். அப்ப இந்த வாங்கிறது வேனு குறுகி ஒழிச்சிருக்கு, இது ஒரு விகாரம். அடுத்தது பாருங்க, இத்து. ரெண்டாவதுல இந்த இத்து என்னவா மாறிட்டு? நமக்கு இன்னா மாறிட்டு. ஓகேவா? அப்ப இந்த இத்துங்கிறது என்னது? சந்தி. ஆனா இது இன் என தெரிந்தது விகாரம். அடுத்த இத்து என்னது? இறந்த கால இடைநிலை. அந்த அன் பாத்தீங்கன்னா சாரியை. இந்த அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகே, சோ இப்ப இந்த இதை அப்படியே இங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன? பகுதி பார்த்துட்டோம். இந்த வினை வந்து இந்த விகுதி பாத்தீங்க அப்படின்னா திணை, பால், எண், இடம், அப்புறம் முற்று, எச்சம், இதை பத்தி எல்லாம் சொல்லணும்னு சொன்னோம். எது? விகுதி தான் சொல்லுன்னு சொன்னோம். இப்ப இதை பார்த்து தானே இது அண்ணுன்னு இருக்கிறதுனால ஆண்பால் வினை முற்று விகுதின்னு போட்டிருக்கோம். இதுவே இங்க வந்து அல்லு அப்படிலாம் அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த விகுதி வந்து அந்த பால் வந்து என்னது மாறும். ஆண்பாலா இருக்காது, பலர்பாலா இருக்கும், அல்லது பெண்பாலா இருக்கும், மாற்றி வரும் இல்லையா? சோ அப்ப அந்த இதை சொல்றது விகுதி. அடுத்தது, பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியது என்னது? பகுதி இங்க இருக்கு, இடைநிலை இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுலதான் சந்தி வரும். அது மாதிரி அடுத்தது என்னது? இடைநிலைக்கும் சாரியைக்கும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் பாத்தீங்களா? விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடியது சாரியை. திரும்ப சொல்ல பாருங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கக்கூடியது சந்தி. இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடியது சாரியை. இது இந்த ரூல் வந்து மாறாது. சாரியை வந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கு இடையில தான் வரும். சந்தி வந்துச்சுன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் வரும். ஓகேவா? அதனால இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? சொற்களை சரியா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பண்ண முடியும். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, பகாபதம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பகுபதம். இப்ப நம்ம பாக்குறது பகாபதம். பகாபதம்னா என்ன அப்படின்னா, சொற்களை வந்து நம்மளால பிரிக்க முடியாது. இப்ப இதுல இருக்கக்கூடிய சொற்களை பாருங்க, மரம், கழனி, உன், எழுது. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பிரிக்க முடியாத சொற்களா இருக்கு, இல்ல கட்டளை சொற்களா இருக்கு. அதனால இது இதுக்கு மேல பிரிக்கவே முடியாது. இது மாதிரி இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத சொற்களை நம்ம பகாபதம் அப்படின்னு சொல்றோம். இந்த பகாபதத்தை பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், மரம் அப்படின்னும் போது இதை நம்ம பிரிக்க முடியாது, கழனியும் பிரிக்க முடியாது, ஒன்னு, எழுதுங்கிறது கட்டளை சொற்களா இருக்கு. ஸோ இதை இன்னும் ஸ்மால் பீசஸா நம்மளால பிரிக்க முடியாது. இது மாதிரி பிரிக்க முடியாம இருக்கிறத பகாபதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த பகாபதம் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வேர்ச்சொல்லா இருக்கும். இந்த உன், எழுதுங்கிறதுலாம் எனது வேர்ச்சொல் தான் இல்லையா? வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல்லா இருக்கும். இதை நம்ம என்ன பண்றோம்? 4 வகையா பிரிக்கிறோம். எப்படி? 4 வகையிலையும் இந்த பகாபதம் வரும். பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம்னு சொல்லிட்டு இந்த 4லயும் வரும். பெயர் பகாபதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதெல்லாம் பெயர் தான். ஆனா பகாபதத்துல வரக்கூடிய பெயர். வினை பகாபதம்னா நட, வா, படி, வாழ், இதெல்லாம் என்னது? வினை சொற்கள். வினை சொற்கள் தான், எழுத்துக்கள் இல்ல. இந்த வினை சொற்கள் நமக்கு பகாபதமா இருக்கிறதுனால அது வினை பகாபதம். அடுத்தது இடை, உரி. அதுக்கும் அதேதான். இடையினும் பொழுது மண், கொல், தென், கோன். உரினும் போது ஊரு, தவ, நனி, கழி. ஓகேவா? சரி, இப்ப இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம். அந்த டாபிக் என்ன, அந்த டாபிக்கான பொருள் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதை மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா ஒரு மொழி, அதனுடைய பொருள், அப்புறம் பகுபதம், பகாபதம் சார்ந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ கட்டாயம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி அடுத்து வேறொரு தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.